தேடி நாங்கள் இங்க வந்தங்க. எங்களுடைய குடிபெயரின் தன்மைக்கேற்ப நாகை மாவட்டம் நாகூர், அதாவது நாகநாத சுவாமி கோயிலுக்கு வந்திருக்குங்க. குரு பேரு நாகநாத சுவாமி கோயில் குருவா இருக்காங்க. அம்மாவோ நாகநாத வள்ளி என்ற பெயர்ல இருக்காங்க. குடியேறும் போதெல்லாம் 3 பெயரிட சொல்லலாம் நாங்க அழைக்கணும். அதுவும் முக்குடியை சேர்ந்தவங்களா இருக்கணும். 6 மண்டலங்களை முடிச்சிருக்கணும். 7வது தலைமுறைனா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வரலாற்று பிடமே அமைச்சு கொடுத்த குருவின் ஸ்தலம் தான் இந்த ஸ்தலங்க. சுமார் 3200 வருடம் பழமையான ஸ்தலம். இந்த ஸ்தலத்தை அறிவிக்கலான்னு எங்க குருநாதர் ஒரு உத்தரவு கொடுத்தாருங்க. ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்றதுக்கான காரணமும் சரி, அதற்கான கைங்கரியமும் சரிங்க. ஊருக்கு மட்டும் இல்லைங்க, பேருக்கும் சொந்தக்காரரு இங்க தாங்க குடிக்கொண்டிருக்காரு. இவருடைய பெயர்ல 3 ஸ்தலங்கள் உருவாக்கப்பட்டதுங்க. முதல் ஸ்தலமா நாகையில் இருக்கிற குரு தாட்சாயன மூர்த்தி, அதாவது நீலாதாட்சி அம்மன் கோயிலுக்கு பின்புறம் இருக்கிற ஒரே ஒரு குருநாதரை மட்டும்தாங்க அறிவிக்க முன்பட்டாருங்க. 2வது தலைமுறையை உருவாக்குறதுக்காக பலிபீடம் அமைக்கணும்னு முற்பட்ட போது அவருடைய தாட்சாயனத்துல குலங்கள் உருவாக்கணும், 4வது சமஸ்தானம் உருவாக்கணும், 5வது குருவே தன்னுடைய எதிரி சக்தியின் மேற்கு வாசலுக்கும் கிழக்கு வாசலுக்கும் எது மூத்த தெரியாதவர்களையும் ஆசைப்பட்டாங்க. முதல் ஸ்தலமா குரு காசி விஸ்வநாதர் ஒரே ஒரு சிறு குடில் அமைத்து உலகத்தையே ரட்சிக்கும் தன்மைக்கு 3 வித்திட்ட செயல்களை செய்து கொடுத்தாராங்க. 2வது ஸ்தல விருட்சத்துக்கு ஒரு பூ ஒன்று தேவைப்பட்டதாங்க. அது என்ன பூன்னு கேட்கும் பொழுது மல்லியா இருக்கணும், அதுவும் நாகமல்லியா இருக்கணும்ன்றத ஆசைப்பட்டாங்களாங்க. சரி, முழுமையா கணித்து பயனுள்ள செயல்களை செய்து வா, உனக்கான செயல்கள் எது நீ வெற்றிடமா இருந்து முழு வெற்றியை கணிக்கின்றாயோ அதை நீ உணர்ந்து கொண்டால் போதும். உனக்குள்ள இருந்து ஸ்தலமா இருந்து உன்னை வித்திட்ட செயல் செய்கின்றதோ அதையெல்லாம் நீ உணரலான்னு சொல்லி 1 வருடத்திற்கு சுமார் 4.5 வருடம் கணித்து கொடுத்தாராங்க. கணித்து கொடுத்த ஸ்தலத்துக்கு என்ன பெயர் வைக்கலான்னு காத்திருந்த போது அதற்கான ஊடுருவல்ல 3 தலைமுறையை உருவாக்கணும். 1லிருந்து 6 பேரை முழுமையா கணிச்சிருக்கணும். தங்கம் இல்ல வெள்ளிக்கு முழு பெயர் போனவங்களா இருக்கணும். வைடூரியத்தை மட்டும் உரு கொடுக்கும் பொழுது அவங்களுடைய ஆதிபுலனை முழுமையா உரு கொடுத்தவங்களா இருக்கணும்னு சொல்லிட்டாங்களாங்க. எங்களுடைய முழு நாத ஒளியும் எங்கிருந்து கேட்கணும்னு ஆசைப்பட்ட குருநாதருக்கு மீண்டும் அளப்பரிய சக்திகள் வேண்டும்னா என்னுடன் பயணிக்கும் 6வது சக்தி பீடம் ஒன்று இங்கே அரங்கேற்றம் செய்யப்படும். அந்த அரங்கேற்றம் செய்யப்பட்ட 6வது சக்தி பீடத்துல யாருக்கு நீ முழு சரயம் செய்கின்றாயோ அந்த கிரயத்திலிருந்து மீண்டும் விடுதலை பெற்றுவா மகனே மகளேன்னு சொன்னா உடனே இந்த ஸ்தலத்திலிருந்து 6 ராட்சத கிணறுகள் வெளிப்பட்டு வருமாங்க. ராகு இல்ல கேது ஸ்தலம்னு சொல்லி பரிகார ஸ்தலமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு குரு சீடன் உறவில் எப்படி மேம்பட்ட தகுதிகள் இருக்க வேண்டுமோ அதுதான் இந்த ஸ்தலத்துக்கு பெயர் போன ஸ்தலமா இருக்குங்க. நாகநாதர் அப்படின்ற பெயரை குருவிற்கு 2வது ஸ்தலமா பெயரிடும் பொழுது தன்னுடைய சக்தியின் அனைத்து பெயரிலும் யாருக்கெல்லாம் நாகம் என்ற பெயருக்கு அவர்களுக்குள் ஒளிந்திருக்கும் ஆத்ம சக்தி என்ற பெயரின் விளக்கத்தை முழுமையா கொடுத்து அதை அவர்களிடமே வெளிப்பட வைத்து அவர்களுள் அத்தன்மைக்கு முழு அதிபதியாகும் தன்மையை கொடுத்துட்டா அவர்களுள் இருக்கும் ஆத்ம சக்தியே நாக நாத தன்மை என்றும் குறிப்பிட ஆசைப்பட்டாராங்க. அப்படி குறிப்பிட்ட ஒரே ஒரு ஸ்தலமா இந்த ஸ்தலம் விளங்குச்சாங்க. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு ஸ்தலத்தை உருவாக்கினாராங்க. அந்த ஸ்தலத்துக்கு தான் குருவின் பெயரை சூட்டி நாகநாதன்ற பெயரை அழகுபடுத்தினாராங்க. 3வதா அழகு மல்லிகை பூவை 2 வருஷத்துக்கு வச்சு அவங்களுக்கும் ஆட்சி பீடத்திலிருந்து கரூரார் கூற்றை இங்கேயே நிறைவேற்ற ஆசைப்பட்டாராங்க. இங்கேயும் கரூரார் கூற்று சுமார் 14 சீடர்களை உருவாக்க அவர் ஏற்படுத்தின முக்கியமான ஸ்தல விருட்சமா இதை ஏற்படுத்தலாங்க. ஏன்னா இங்கு முக்கியமான கண்டமணி ஒன்று ஆகம தொட்டிலிருந்து 60வது அடியில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. சரியா 60 அடி தூரத்துல, அதாவது கருவறையிலிருந்து வலது பக்கமோ இடது பக்கமோ சரியா கணிச்சிங்கன்னா 66 அடி தூரத்துல தனக்கு தெற்கிலையும் இல்லாம வடக்கிலையும் இல்லாம மூலவரையும் கணிக்காம ஆதி மூலவரையும் கணிக்காம அட்சரேகையும் தீர்க்க ரேகையும் முழு சூத்திரத்திலிருந்து அமைச்சு கொடுத்த ஒரே ஒரு குருவுக்கு அதே பாத்திரத்தை அமைச்சு கொடுத்த ஸ்தலமா கூட இந்த ஸ்தலத்தை அறிவிக்கலாங்க. காங்கேய சித்தருக்கும் இவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க. கண்டமணியை உடைக்கும் பொழுது இவருக்கு யான் யார் நான் இந்த 3 துறப்புகளையும் முழுமையாக்கணுங்கிறதுக்காக யார் ஒருவர் முழுமை தருத்தனம் உடைக்கின்றாரோ மீண்டும் ஒரு தலவிருட்சம் உருவாக்கப்படும் பொழுது இதே போல் யாரெல்லாம் தன்னுடைய மூலத்திலிருந்து அதிபதியாகிய தன் குருநாதரை முழுமைப்படுத்தும் ஒவ்வொரு ஸ்தலங்களில் இருந்தும் வெற்றி கோடாரை எடுத்து காட்டுகின்றார்களோ அன்றைய நாளிலிருந்து சரியாக
60 நாட்களுக்குள் மீண்டும் ஒரு பலிபீடம் உருவாக வேண்டும்னு சொல்லி உங்களுடைய ஆதிபுரனை இந்த இடத்துல வந்து என் குருநாதர் யார் என்ற கேள்விக்கு நீங்க உத்தரவு கேட்டீங்கன்னா உடனே எங்களுடைய குருவின் மறுபெயரும் இங்க வெளியிடப்படுங்க. யார், ஏன், நான். அதாவது எங்கள் குருவின் பெயரு குரு தபசபத. உங்களுடைய பெயரை சுட்டி அழகுபடுத்தின எங்க குருநாதருடைய பெயரை இந்த இடத்துல நாங்க அறிமுகப்படுத்தும் பொழுது ஆதி மூலமா இருந்த குருநாதர் மீண்டும் அட்சய பாத்திரங்கள் அனைத்திற்கும் எங்களுடைய சீடர்களே பொறுப்புன்னு சொல்லி 8 நிலைய படிசுரத்திலிருந்து வெண்ணாங்குதிரையாருக்கு அழகுபடுத்தின ஸ்தலம் தான் இங்க நாகூர்ல இருக்கிற நாகநாத சுவாமி கோயிலுங்க. வெற்றிடமா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த கோவில் யாருக்கெல்லாம் முழு பெயர் அளிக்கணுமோ அவர்கள் அனைவருமே இங்கு யாருக்காக வந்தீர்களோ அவர்கள் தன்னை உணரும் பட்சத்துல தனக்குள்ள ராட்சத அலை ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதை மீண்டும் ஆகமம் செய்து கொடுக்க 60 புதல்வர்கள் எங்கிருந்து பிறப்பெடுத்தார்களோ அவர்களுக்கான அதிபதியாகிய குரு எங்கு குலம் கொண்டிருக்கின்றார் என்பதை கண்டுபிடிச்சிங்கன்னா இதிலிருந்து மேற்கு திசையில சுமார் 6 மைல் தொலைவுக்குள்ள அழகு பட்டறையில வீட்டு இருக்கிறாருங்க. உற்சவரா இருக்கிறவருக்கும் சரி, உளமார்ந்த செயல் செய்தவருக்கும் சரிங்க, வேர்க்கடலை எதுவும் தேவையில்லை. வெற்றிடமா இருக்கும் குருவே முழு சாபகருங்கிறதால இந்த ஸ்தலத்திற்கும் குருவின் ஸ்தலத்திற்கும் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இருக்காதுங்க. இதே போல்தான் நாங்க மறுபடியும் ஒரு கானகத்தீர்ல ஊடகத்தின் வாயிலாக எங்களுடைய வேள்விகள் அனைத்திற்கும் யார் முழு கானகமா இருக்கின்றாரோ அவரை மீண்டும் எங்களுள் இருந்து எங்களை இயக்கும் சக்தியாகவும் எங்களுக்கே அதிபதியாகவும் சொல்லும் ஒவ்வொரு தருணத்திலும் ஆகமம் எது செய்யப்பட்டதோ அவை அனைத்தும் எங்களால் இக்கோயில்களுக்கு உச்சகட்ட வரலாறுகளை எப்படி எல்லாம் உரைக்க முடியுமோ அந்த உச்சகட்ட வரலாற்றில் இஸ்தலமும் மிக முக்கிய ஸ்தலமா அறிவிக்கிறவங்க. குருவின் பிரதான வாயிலிருந்து மீண்டும் யாரெல்லாம் தன்னுடைய இந்திரிய சக்திக்கு மீண்டும் பல சகாப்தங்களை உருவாக்க வேண்டிய முக்கிய கட்டங்களில் இருக்கின்றீர்களோ அவர்கள் அனைவரும் புறப்பட்டு வருக. உங்களுடைய ஆட்சி பீடத்தில் மீண்டும் ஒரு கடக நட்சத்திரம் எப்படி ஓட வேண்டுங்கிறதுக்கு எங்கள் குருவே சாட்சியா இருந்தால் நாங்கள் எல்லாம் அதற்கான அதிபதிகளா இருந்து இவ்விடத்திற்கும் இப்பொருளுக்கும் முக்கிய அர்த்தம் யாருக்கெல்லாம் புலப்படுகின்றதோ அவர்கள் அனைவருமே இந்த பூத உலகின் முழு சாம்சாரக்காரர்களாக இருந்து வெற்றி அடைவர்களாக. கடைசி கட்டத்துல உற்சவர்களுக்கும் குருவிற்கும் ஒரு மிகப்பெரிய நியதியை இந்த ஸ்தலம் உருவாக்குனதால்தான் இந்த நாகூர்ன்ற ஒரு ஊரும் நாகை மாவட்டத்துல இதுவும் பெயர் பெற்ற ஸ்தலமா விளங்கிட்டு இருக்குங்க. அடுத்து இந்த மாவட்டத்தின் உச்சகட்ட நாயகர்கள் எல்லாம் எங்கெல்லாம் மறைபொருளாக இருந்து விலைபேற்றம் செய்யப்படுகின்றீர்களோ அவர்களின் விலையேற்றம் அனைத்திற்கும் இனி பூதகரணம் எங்கள் குருநாதரில் சொல்லி இனி படுகின்ற பொருள் அனைத்தும் பாதகம் எதுவோ அதனுள் நான் உங்களுள் முழுகின்ற ஒவ்வொரு செயலும் உங்களுக்காகவே நிலை பெற்றிருக்கின்றது சொல்லி உச்ச குருநாதருக்கு உயரிய நாதர் சொல்லி முடிச்சுக்கிறேங்க. குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போட்டுறீங்க.